ஹாய் மக்களே! ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அ வீடியோ தட் இஸ் உங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷனா மோட்டிவேஷனல் வீடியோ போட்டு. ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணலான்னு தோணுச்சுது. ஏன்னா, எனக்கு டே பை டே வந்து ஒரு ரிலாக்சேஷனுக்காக நான் கோலம் வீடியோ போடுறேன். பட் எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஏறிட்டே போறது அந்த மோட்டிவேஷனல் வீடியோக்கு தான். மெயினா வந்து அந்த 23 ஆகஸ்ட் நான் ஷேர் பண்ணேன். உங்களுக்கு யாரு எது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, அத நீங்க மத்தவங்களுக்கு செய்யாதீங்கங்கிற மோட்டிவேஷனல் வீடியோ தான் ரொம்ப வைரலா அது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. ஸோ ஒரு மோட்டிவேஷனலோட ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் மக்கள் விரும்புறாங்க. அண்ட் நம்ம கத்துக்கிட்ட ஒரு தாட்ஸாவது யாராவது ஒருத்தங்களுக்காவது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, கண்டிப்பா நம்ம அத ஷேர் பண்ணுவோங்கிற ஒரு தாட்டோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னா, ரத்தன் டாட்டா வந்து அ இப்போ ஃபியூ டேஸ் பிஃபோர் வந்து டிஸ்மிஸல். ஸோ அவங்க வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எவ்வளோ பெரிய பெரிய அ மனிதர் இந்த நம்ம நம்ம நாட்ல அப்படின்னு சொல்லி. இப்ப நெறைய அவங்களோட தாட்ஸு அவங்கள பத்தி நீங்க டிவில, அ அ சோஷியல் மீடியாஸ்லலாம் நீங்க வந்து அத கவனிச்சிருப்பீங்க. ஸோ அதில வந்து நானும் வந்து பார்த்த ஒரு வீடியோ வந்து நியூஸ்ல. அவரு வந்து சொன்ன ஷேர் பண்ண தாட்ஸ் வந்து யாராவது உங்க மேல கல்ல எறிஞ்சாங்கன்னா, அந்த கல்ல வச்சுட்டு நீங்க கட்டடம் கட்ட வந்து முயற்சி செய்யுங்க. அண்ட் இன்னொரு தாட் வந்து ரொம்ப கரெக்ட்டா எனக்கு ஃபீல் ஆச்சு இது. எவ்வளவு கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. மத்த தாட்ஸ விட லைஃப்ல இந்த மாதிரி சக்சீட் ஆனவங்க, அவங்க ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணி அவங்க கோட்ஸா சொல்றது வந்து, ஏன்னா அவங்க வாழ்க்கையில அவங்க அனுபவிச்சு அதுல வந்த ஸ்ட்ரகுல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். நம்ம 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 வந்து நம்ம மோட்டிவேட் பண்றதுக்கு அந்த தாட்ஸ்லாம் எடுத்துக்கிறதுக்கு. என்ன அப்டின்னா, இரும்ப வந்து ஒரு வந்து தூசியால தான் வந்து அத அழிக்க முடியும். அது துருப்பிடிச்சு அது வந்து டிஸ்ட்ராய் ஆகும். ஸோ அதே மாதிரி மனிதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதால அத வீழ்த்த முடியும் அப்படின்னா, மனநிலை. ஸோ மனநிலை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மனிதனுக்கு அப்படின்னு சொல்லி அவரு ஷேர் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறத நான் வந்து கேள்விப்பட்டேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மைண்ட் மைண்ட் பிளேஸ் வைட்டல் ரோல் மனுஷனுக்கு. ஏன்னா வந்து நீங்க மைண்ட வந்து ரொம்ப ஆக்குபைடா ரொம்ப பிஸியாவே வச்சுட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு நாள் போறதே தெரியாது. அப்பா அன்னைக்கு காலைல தான் போன மாரி இருந்து நைட் ஆயிடுச்சா தூங்கிட்டு அடுத்த நாள் அடுத்த ரொட்டீன் அந்த மாதிரி போகும். அதே இது நீங்க வந்து அத வந்து ஃபுல்லி என்கேஜ்டா ஒரு பாசிட்டிவ் இதுல என்கேஜ்டா வைக்காம, ஒரு நெகட்டிவ் இதுல டிப்ரஷன்ல யோசிச்சுட்டு, கவலையில இந்த மாதிரி இருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து அது வந்து அப்படியே அரிச்சிரும் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி வந்து ஒரு தூசி வந்து அரிக்குதோ இரும்ப, அதே மாதிரி உங்களையே அது அரிச்சிரும். நான் நல்லாவே அத ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ யாரோட கோட்ஸ ஷேர் பண்ணணும்னா, ரத்தன் டாட்டாவோட அவரோட இன்ஸ்பிரேஷனலாவும் வச்சுக்கிடலாம். அண்ட் நான் பார்த்த கொஞ்சம் விஷயங்கள். நான் வந்து 2010லலாம் ரொம்ப அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். லேப் இன்சார்ஜா இருப்பேன். ஸோ எங்க டெக்னீஷியனா அப்போ வந்து ராமலட்சுமி மேம் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்டலாம் நான் வந்து அடிக்கடி சுப்புலட்சுமி மேம் எல்லாத்துட்டயுமே நான் வந்து அடிக்கடி சொல்ற விஷயம் வந்து, அம் ஐடியல் ஐடல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவேன். நான் பார்த்த கோட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அத அப்பப்போ நானும் அத உணர்ந்ததுனால அத அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா, சும்மா இருக்கிற மைண்ட் வந்து சும்மா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, அது வந்து என்னது அம் டெவில்னா உங்களுக்கு தெரியும்ல. இந்த சாத்தானோட ஒர்க் ஷாப்ஸ் அப்படி இதுன்னு உங்களுக்கு வந்து அத என்ன பண்ணேன்னு எங்கேயாவது முட்டிட்டு வர்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் இதுல கொண்டுட்டு போயிட்டுருக்கும் நம்மள. அதனால மைண்ட வந்து ரொம்ப ஐடியலாவே ரொம்ப அப்படி சும்மா இருக்கட்டும் அப்படின்னே வச்சுக்க கூடாது. நம்ம அத வந்து ஆக்குபைடா, பாசிட்டிவா, பிஸிவா வச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து அது நல்லது. ஸோ நான் அத அடிக்கடி நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம பிஸியா இருக்கணும். நம்ம ஏதாவது படிக்கணும். நம்ம ஏதாவது இந்த ஒர்க்க பார்க்கணும். ஸோ என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு நான் அடிக்கடி சொல்ற வேர்டு வந்து இந்த வேர்டு தான். கீப் மூவிங், கீப் மூவிங், கீப் மூவிங். அடுத்து பண்ணணும். நான் அடுத்து என்ன பண்ணணும்? ஃபாஸ்ட்டா வந்து ராபிட் மாரி ஓட முடியாது. என்னாலலாம் நான் ரொம்ப ஸ்லோ தான். ஸோ வந்து அந்த மாரி ராபிட் மாரி குதிச்சு குதிச்சு நம்ம ஓட முடியாதுட்டாலும் டார்டாயிஸ் மாரி குட்டி 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 குட்டியா மூவ் ஆகி ஏதாவது இந்த பாட்ட செஞ்சுருவோம். இந்த பாட்ட செஞ்சுருவோம். இத முடிப்போம். இத முடிப்போம். இத வந்து நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இதுவுமே நம்ம வந்து ரொம்ப நான் டிப்ரஷன்ல போயிட்டேன் அப்டின்னா, அ ஏன் நமக்கு இப்டி என்னோட என்னோட லைஃப் இத வச்சு தான் நான் எல்லா தாட்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ எதுக்கு வந்து நமக்கு வந்து அம்மா இல்ல. ஸோ அம்மா வந்து இல்ல ஓகே ஃபைன். எதுக்கு நமக்கு வந்து பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் இல்ல. ஸோ இந்த மாதிரி நான் யோசிச்சேன் அப்டின்னா, அப்டி வந்து எனக்கு உள்ள ஆழ்த்திரும். நான் ரொம்ப கவலையின் எட்ஜுக்கே போயிருவேன். ஸோ ஏன் இந்த மாதிரி ஆச்சுது ஃபேமிலி?
ஏன் எனக்கு மட்டும் ஏன்? எல்லாரும் இப்படி இருக்காங்கல்ல. ஸோ இவங்க நம்ம எல்லா ஃபேமிலி நம்ம ரிலேட்டிவ் ஃபேமிலியுமே இப்படி இருக்காங்க. இந்த மாதிரி நீ கம்பேரிட்டிவா ஒரு அ ஏக்கமா பார்த்தீங்க அப்படின்னா, நீ வந்து நமக்கு ஏன், நமக்கு ஏன், நமக்கு ஏன் அப்படிங்கிற மாதிரி ஆழ்ந்து அது நம்மள வந்து ஃபேட்டே ஆக்கிரும். நம்மள அது சரிச்சிரும். அந்த மாதிரி ஒரு டிப்ரஷன் உள்ள போகும். ஸோ நீங்க இந்த மனசுங்கிறது சொல்றேன். நீ அப்படி இருக்கக்கூடாது. இருக்கிறது ஹாப்பினஸ். நான் ஏற்கனவே நெறைய வீடியோஸ்லயும் அத சொல்லியிருப்பேன். ஸோ நான் எதுக்காக வீடியோ வந்து ஓகே ஃபைன்னு ஸ்டாப் பண்ணது. ஏன்னா, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க. அ பெயின் எல்லாம் பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு எல்லாமே கிட்டத்தட்ட கவர் அப் பண்ணியிருப்பேன். ஒரு 10 வீடியோ போட்டிருந்தாலும். ஸோ அதுவே போதுமே. நம்ம ரிலாக்சேஷன் பார்க்கணும் அப்படின்னா, அத நம்ம கோ த்ரூ பண்ணாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். நம்ம ஸ்ட்ரகிள எப்படி ஃபேஸ் பண்ணோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் ஸ்டாப் பண்ணது. பட் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் மோட்டிவேஷனலுக்கு தான் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும்போது, நம்ம ஒரு ரிலாக்சேஷன் கூட யாராவது ஒரு பாசிட்டிவா கொஞ்சம் ஏதாவது இன்புட் குடுத்தா நல்லா இருக்குமே! ஸோ தட் நம்ம அத இன்புட் வாங்கிட்டு நம்ம அதுலேருந்து ரெக்கவர் ஆகலாமே! இப்படிதான் வந்து நெறைய பேர் சர்ச் பண்றாங்க, பார்க்குறாங்க, தேடல் இருக்கு அப்படிங்கிறது உணர்ந்துச்சு. ஸோ ஓகே ஃபைன். அப்போ வந்து வாங்க நம்மள என்னோட சேர்ந்து நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பெர்சனா ஆகணும், சில டிப்ஸ் எடுத்துக்கணும்னா வாங்க நம்ம அத ஷேர் பண்ணிக்கிடலான்னு தான் இந்த தாட்ஸா போச்சுது. ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, மேரிடே ஆகல. ரத்தன் டாட்டாக்கு. ஸோ அவர் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்துல் கலாம் ஆகட்டும் சரி, சார் ஐயா அப்துல் கலாம் சார். அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்து கோட்ஸா எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுவே நமக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ்ஸா நமக்கு போகும். ஸோ இதுக்கு இடையில இன்னும் 2 பேர் 2 கோட்ஸ் நான் பார்த்ததும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எங்களோட காலேஜ்ல டாக்டர் மணிமாலா மேம் ஒர்க் பண்ணாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்க ஸ்டேட்டஸ்ல வச்சிருப்பாங்க. ஒரு குயின் வந்து பெயின பவரா கன்வெர்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப இன்ஸ்பிரேஷனல் மேடம் அவங்க. எனக்கு அவங்கள பார்த்தாலே என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, நம்ம எந்திரன் படத்துல ரோபோ படிக்கும் பாருங்க. இப்படி இப்படி அப்படின்னா அது எல்லாமே ஏறிரும் தூக்கி போட்டுறலாம். அந்த மாதிரி அவங்க எனக்கு வந்து எம்.இ பேப்பர்ஸ் எடுத்தாங்க. கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் அப்புறம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்னொரு செமஸ்டர். அத நம்மலாம் சும்மா வாசிச்சோம்னா புரியாது. என்னமோ குடுத்துருக்கானே, என்னமோ ஈக்குவேஷன் மாரி குடுத்துருக்கானே, என்ன சொல்ல வரான் அந்த டயகிராம்ல அப்படிங்கிற மாரி இருக்கும். ஜென்ரலா அப்படி வச்சிருந்தேன் எனக்கெல்லாம். அதே இது மேடம் வருவாங்க. ஜஸ்ட் அத ஸ்கேன் பண்ணி ரெடியா தான் வருவாங்க. சாஃப்ட் காப்பியா கொண்டு வந்திருப்பாங்க. ப்ரொஜெக்டர் இல்ல சம்திங் ரெடி பண்ணி போட்டுட்டு, அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இதத்தான் இவரு இப்படி சொல்ல வந்தாரா? அப்படிங்கிற மாரி அவ்ளோ கிளீனா புரியும். ஸோ அவ்ளோ அழகா தெளிவா நடத்துவாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. கொஞ்சம் பயமாவும் இருக்கும் மேம்ட்ட பேசுறதுக்கு. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த ஸ்டேட்டஸ். ஸோ ஆக்சுவலா இது வந்து குயின் மட்டும் இல்ல. நீங்க வந்து கிங்கா கூட இருக்கலாம். பெயின் அப்டின்னா, அத வந்து பவரா கன்வெர்ட் பண்ற வித்த நீங்க தெரிஞ்சீங்கன்னா, நீங்க தான் ராஜா, ராணி வச்சுக்கலாம் இந்த உலகத்துல. அண்ட் இன்னொரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சக்தி அண்ணா. சக்தி அண்ணா நான் சொல்லியிருப்பேன் ஹீலர் ஃபவுண்டேஷன். ஸோ அவங்களும் சொல்லியிருப்பாங்க, "அந்த வலிய நீங்க ஃபியூவலா கன்வெர்ட் பண்ணு. அது உரமா எடுத்துக்கோ" அப்படின்னு. அண்ட் புதிய தலைமுறையில சில மோட்டிவேஷனல் கோட்ஸ் இன்ஸ்டால நான் பார்த்துட்டு வர்றேன். அதுல வந்து விதைச்சுக்கிட்டே இரு. முளைச்சா மரம். இல்ல அது உனக்கு உரம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்க கீப் ட்ரையிங், கீப் ஆன் ட்ரையிங். அத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டே இருக்கணும். அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் நம்ம சக்சஸ் ஆவோம். இதுல வந்து மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா மோட்டிவேஷனல் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்றது மட்டும் வச்சு சொல்லல. நான் வந்து பழகுற இங்க எங்க எங்க கூட இருக்கிறவங்கட்டும் சரி, அவர் என்னோட ரிலேட்டிவ். ஸோ மெயின்லி எங்க சித்தி. எங்க சித்தி ஆகட்டும் சரி, அவங்க வந்து அவங்களுக்கு என்னோட ஸ்டோரிய சொல்லி நான் மோட்டிவேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இங்க பாரு, இருக்கிறது பெஸ்ட்டுன்னு வச்சுட்டு எப்படி நான் மூவ் பண்றேன். ஸோ நீ கம்பேர் பண்ணு, நீங்களும் பெஸ்ட் தான்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து அந்த ஒரு சித்தப்பா லாஸ் அதுலேருந்து அவங்க வெளிய வரணும். ம் அப் ஏன்னா ஆக்சிடென்ட்ல சித்தப்பா இறந்துட்டாங்க. அப்போ அவங்க அவங்க வந்து ரிலாக்சேஷனுக்கு கோயில் போனா பெட்டரா இருக்கும்னு சொல்லுவாங்க. ரைட். உங்களுக்கு கோயில் போயிட்டு அந்த சாமி தீபத்த பார்த்துட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டா தான் பெட்டரா இருக்குன்னா, போங்க. ஏதா ஒரு மீன்ல நம்ம வந்து நம்மள வந்து ஓகேன்னு கன்சோல் பண்ணணும். அத விட்டுட்டு வந்து சரி ஆகல. என்ன பண்ண, என்ன பண்ண, என்ன பண்ணன்னு இந்த மைண்ட விட்டுட்டீங்கன்னு வையுங்களேன், அது வந்து அந்த மாதிரி தறுதலையா ஓடி நம்மள குழப்பி நம்ம சொதப்பிரும். ஸோ அது மட்டும் செய்யாதீங்க. அத கண்ட்ரோலா வைங்க. ஸோ நீங்க வந்து இந்த பெயின் அத பவரா கன்வெர்ட் பண்ணும். ஒரு ஃபியூவலா வச்சுக்கணும்.
அண்ட் யார் எதை நம்ம த்ரோ பண்ணாலும் அதையும் வச்சு பில்ட் பண்ணணும். அண்ட் ரஸ்ட் அதாவது தூசியாக்கி அந்த மணலில மட்டும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்களை அழிக்க விடாமல் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான நீட். அண்ட் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். ஸோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள். பை.